ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி மூலம் நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சஞ்சனா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதே சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் ஒரு பெண், அதாவது வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களோடைய போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு பக்கமாக தனிமையில் தாங்க இருந்தாங்க. இவங்களுடைய அம்மாவும் தவறிட்டாங்க. ஸோ அப்பா மட்டும்தான் இருக்கிறதுனால தன்னுடைய பொண்ணுக்கு தனக்கு பின்னாடி ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இவங்க திருமணத்துக்கு உடனடியாக வரன் பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் எந்த வயதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்ல குணமாக இருக்கணும், பெரிய வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. எங்களுக்கே ஓரளவு நல்ல வசதியெலாம் இருக்குது. அதனால் என்னையும் என்னோடய பொண்ணையும் அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும், காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கணும், வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க மேலும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது இவங்களுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணும். வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பிஸ்னஸ்க்கெலாம் ரெடி பண்ணி தரோம், ஆனால் படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மணமகளுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க தன்னோட முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் அஞ்சலி தேவி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 15,000 பிடிபி போக வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருடமாகவே வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா வரனுமே தட்டி தட்டி போணுச்சுங்க. ஒரு வரன் நிச்சயதார்த்தம் வரலும் போயிட்டு மாப்பிள்ளை சரியில்லாதனால வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ஜாதகத்தை பார்த்ததுக்கப்புறம் இல்லை, இவங்களுக்கு 33 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு திருமண பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னதுனால ஸோ இதனால் வெயிட் பண்ணி இப்போ உடனடியாக இவங்களுக்கு வரன் பார்க்குறாங்க. அதனால் திருமணமாகி மனைவி இறந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இல்லாமல் இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மணமகன் ஓரளவு ஒரு டிகிரி கண்டிப்பாக படித்து ஒரு மாதம் ஒரு 15,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதி வசதியெலாம் பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியது சிறப்பாக செஞ்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் திருவண்ணாமலையில் வச்சிட்ருக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்துலேயே நல்ல வரன் வேணும்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமே செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களோட ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.